முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கே.சி. வேணுகோபால் ஆலோசனை நடத்திய நிலையில் அந்த ஆலோசனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்கள். முதலமைச்சரோடு காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் நடத்திய பேச்சுவார்த்தையானது நிறைவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 45 நிமிடங்கள் சந்திப்பானது முதலமைச்சருடைய இல்லத்தில் நடந்தது. திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உடனிருந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கை இந்த முறை கூடுதல் தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தைக்காக மேலிடத்திலிருந்து கே.சி. வேணுகோபால் இன்றைய தினம் வந்திருந்தார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்த நிலையில இன்று அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய தொகுதியுடைய பட்டியலை கே.சி. வேணுகோபால் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் இணைந்திருப்பதால் கூடுதல் இடங்களை ஒதுக்குவதில் திமுகவிற்கு சிரமங்கள் இருப்பதையும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில விளக்கியிருப்பார் என்ற தகவலாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் காந்தியை நேரடியாக கனிமொழி சந்தித்து இது போன்ற அரசியல் சூழல் குறித்து நேரடியாக டெல்லியில் விளக்கியிருந்த நிலையில இன்றைய தினம் முதலமைச்சரிடம் கே.சி. வேணுகோபால் பேசும்போது முதலமைச்சர் அது போன்ற கருத்துக்களை விளக்கியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதே போல ராகுல் காந்தியும் சில கருத்துக்களை கே.சி. வேணுகோபாலிடம் சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசியல் சூழல், காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு, அதே போல வர இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் இந்த சந்திப்பின் போது பேசிய தகவலாம் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 45 நிமிடங்கள் முதலமைச்சருடைய இல்லத்துல இந்த சந்திப்பு நடந்து தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீட்டு குழுவோடு காங்கிரஸ் குழுவானது பேச்சுவார்த்தை தொடர இருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும். முதலமைச்சர் மூத்த நிர்வாகிகளோடு காங்கிரசுடைய கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்து விரைந்து இது குறித்து ஒரு முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.